மது அறிந்துவிட்டு வீதியில் விழுந்த காலம் மாறி இப்போது டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டு உலகை மறந்து இருக்கின்றனர். ஆனால் அந்த மதுபானத்தை விடவும் மிக மோசமான மனித மூளையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு கேவலத்துக்குத்தான் நாமும் நம் வருங்கால சந்ததியினரும் அடிமையாகி கிடக்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றியமே அஞ்சி நடுங்கும் அளவிற்கு இந்த செயலியின் தாக்கம் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. இதில் புதைந்துள்ள ஆபத்துகள் என்ன விரிவாக பார்ப்போம் வாருங்கள். சமீபத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் டிக்டாக் நிறுவனத்திற்கு மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. டிக்டாக்கின் அல்கோரிதம் சிறுவர்களையும் இளைஞர்களையும் ஒரு போதைப் பொருளை போல அடிமையாக்குகின்றதாம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது என்ன அல்கோரிதம் என்று நீங்கள் கேட்பது புரிகின்றது. அல்கோரிதம் என்பது கம்ப்யூட்டர் புரோகிராம் தான். இது நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள், எதை விரும்புகின்றீர்கள் என்பதை துல்லியமாக கணக்கிட்டு அதற்கேற்ப அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கும் ஒரு தொழில்நுட்ப கட்டளையாகும். ஒரு உதாரணத்துடன் சொல்ல வேண்டுமென்றால், திரையில் ஒரு கவர்ச்சியான நடன காட்சி வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அதனை நீங்கள் முழுமையாக பார்த்து ரசித்தால் அந்த அல்கோரிதம் உடனே ஓஹோ ஐயாவுக்கு கவர்ச்சி வீடியோக்கள் தான் வேண்டும் போல என்று குறித்து வைத்துக் கொள்ளும். அதே போல ஒரு காதல் பாடல் வரும்போது அதை நீங்கள் முழுமையாக பார்த்தால் மேடமுக்கு லவ் சாங்ஸ் தான் ஒரு பார்சல் என்று வடிவேல் காமெடியில் வருவதைப் போலதான் உங்களுக்கு பிடித்ததை மட்டும் இது தேடி தேடி கொண்டு வந்து குவிக்கும். நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த விழிப்புணர்வு வீடியோவும் யூடியூப் மூலமாக பல பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டுமென்றால் உங்களுடைய அந்த ஒரு லைக் மிக முக்கியம். மறக்காமல் இப்பவே லைக் பண்ணிட்டு தொடருங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். டிக்டாக்கின் இந்த அல்கோரிதத்தினை உடனடியாக மாற்றியமைக்காவிடில் டிக்டாக்கின் உலகளாவிய வருமானத்தில் 6% அபராதம் விதிக்கப்படும் என்று அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் ஏன் இவ்வளவு தூரம் கோபம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனெனில் டிக்டாக் செயலியில் உள்ள சில வடிவமைப்பு உத்திகள் ஒரு சூதாட்டத்தை போல மனிதர்களின் உளவியலை கட்டுப்படுத்துகின்றதாக ஆய்வின் அடிப்படையில் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றதா. மனிதர்களை கட்டி போட 3 முக்கிய உத்திகள் இதில் கையாளப்படுகின்றன. முதலாவது உத்தி இன்ஃபினிட்டி ஸ்க்ரோல். பொதுவாக நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு அத்தியாயம் முடிந்தவுடன் அந்த பக்கம் நிறைவடையும். அப்போது இத்துடன் நிறுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு சமிஜை இயல்பாகவே மனித மூளையில் கிடைக்கின்றது. ஏன் யூடியூப்பில் கூட ஒரு காணொளி முடிந்தால் அது நின்றுவிடும். ஆனால் டிக்டாக்கின் நிலைமை தற்பொழுது வேறு. நீங்கள் திரையை தள்ளிக்கொண்டே இருக்கலாம், காட்சிகள் வந்து கொண்டே இருக்கும், இதற்கு முடிவே கிடையாது. இதனை ஏன் இவ்வாறு வடிவமைத்தார்கள் தெரியுமா? உங்கள் மூளைக்கு நிறுத்துவதற்கான புள்ளி கிடைக்கவே கூடாது என்பதற்காகத்தான். இன்னும் ஒன்று என உங்களை அறியாமலேயே மணிக்கணக்கில் உள்ளே கட்டி போட்டு வைத்திருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த இன்ஃபினிட்டி ஸ்க்ரோல் வடிவமைப்பு தான். அடுத்ததாக ஓட்டோ பிளே. பொதுவாக ஒரு காணொலியை பார்க்க வேண்டுமெனில் நாம் தான் பிளே பொத்தானை அழுத்த வேண்டும். அது நம்முடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் டிக்டாக்கில் நீங்கள் எதையும் அழுத்த தேவையில்லை, அது தானாகவே இயங்கும். இதனால் என்ன விளைவு ஏற்படுகின்றது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். உங்களின் முடிவெடுக்கும் திறனை மழுங்கடிக்கின்றது. நான் அடுத்த காணொலியை பார்க்க போகின்றேன் என்று நீங்கள் சிந்திக்கும் முன்பே டிக்டாக்கே முடிவெடுத்து அடுத்த காட்சியை திரையிடுகின்றது. இது ஒரு மிகப்பெரிய உளவியல் தந்திரம். இதனால் தான் வெளியே வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட உங்களால் எளிதாக வர முடிவதில்லை. மூன்றாவதாக இதில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய எதிரி தனிப்பயனாக்கப்பட்ட அல்கோரிதம். உங்களை விட உங்களுக்கு எது பிடிக்கும் என்பதை இந்த டிக்டாக் அல்கோரிதம் மிக துல்லியமாக அறிந்து வைத்திருக்கின்றது. நீங்கள் ஒரு காணொலியை எத்தனை வினாடிகள் பார்க்கின்றீர்கள், எதை லைக் செய்கின்றீர்கள் என்பதை கணக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான காட்சிகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் உங்கள் கண் முன் கொண்டு வந்து குவிக்கும். இதனை பார்க்க என்ன நிகழும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. உங்கள் மூளையில் டோபோமைன் எனும் மகிழ்ச்சி திரவம் சுரக்கும். ஆனால் இங்குள்ள சிக்கல் என்னவென்றால், இந்த டோபோமைன் தரும் மகிழ்ச்சி மிக குறுகிய காலமே நீடிக்கும். அதாவது ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அது வந்தவுடனே மூளை இன்னும் வேண்டும் என்று கேட்கும். உடனே அடுத்த காணொலி மீண்டும் டோபோமைன் ரிப்பீட்டு, அடுத்த காணொலி மீண்டும் டோபோமைன் ரிப்பீட்டு. இப்படி ஒரு லூப்புக்குள் உங்களை மாட்டி டிக்டாக்கினுள்ளேயே இருக்க வைக்கத்தான் இந்த அல்கோரிதம். மதுபானம் அறிந்தினால் எப்படி போதை வருமோ அதே போன்றதொரு உளவியல் மாற்றம்தான் இதுவும். 5 நிமிடங்கள் பார்க்கலாம் என்று உள்ளே வந்த நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என நேரத்தை பறித்தெடுப்பதற்கான காரணம் இந்த டோபோமைன் லூப் தான். ஐரோப்பிய ஒன்றியம் தொழில்நுட்பத்தை பற்றி கவலைப்படுகின்றது என்றால், நமது இலங்கையோ மிக மோசமான கலாச்சார சீரழிவை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று டிக்டாக் செயலியில் நாம் காண்பது என்ன? பள்ளிக்கு செல்ல வேண்டிய பிஞ்சு பருவத்தினர் தங்களின் கண்ணியத்தை மறந்து செயல்படுகின்றனர். சமூக வலைத்தளங்களில் கிடைக்கும் அற்புதமான லைக்ஸுக்காக அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு நடனமாடுவதையும் பாவனை செய்வதையும் ஒரு சாதனையாக கருதுகின்றனர். குறிப்பாக பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு என்பது இங்கு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. அவர்களின் காணொலிகளுக்கு கீழே பதிவிடும் மோசமான கமெண்ட்ஸ் அவர்களின் மனநலத்தை சிதைப்பது மட்டுமன்றி அவர்களை தவறான பாதைக்கு இட்டுச் செல்கின்றது. இது நம் கலாச்சாரத்தின் ஆணிவேரையே அசைத்து பார்க்கின்றது.
அடுத்ததாக மாணவர்கள் சமுதாயத்தை சீரழிக்கும் டிக்டாக் காதல். கல்வியை கற்க வேண்டிய வயதில் மாணவர்கள் இந்த திரையுலக மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். நடிப்பையும் பாவனையையும் உண்மை என்று நம்பி தெரியாத நபர்களிடம் காதலில் விழுவது இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது. இது வெறும் கவனச்சிதறல் மட்டுமல்ல, இது அவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகின்றது. படிப்பில் நாட்டம் குறைதல், பெற்றோரை எதிர்த்தல், வீட்டை விட்டு வெளியேறுதல் என பல விபரீத முடிவுகளை இந்த டிக்டாக் காதல் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. மிக முக்கியமாக முதிர்ச்சியடைந்த மனிதர்களிடையேயும் இது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. புனிதமான திருமண பந்தங்கள் உடைவதற்கு இன்று டிக்டாக் ஒரு முக்கியமான காரணமாக மாறி இருக்கின்றது. திருமணமான ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கள் தனிமையை போக்க இதில் தஞ்சம் புகுந்து அது நாளடைவில் தவறான உறவுகளுக்கு வழிவகுக்கின்றது. வரும் பொழுதுபோக்குக்காக தொடங்கும் சட்டிங் தனிப்பட்ட வாழ்க்கை பகிர்வுகளாக மாறி இறுதியில் மகிழ்ச்சியான குடும்பங்களை சிதறடிக்கின்றன. விவாகரத்து வரை செல்லும் பல வழக்குகளுக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏற்படும் இத்தகைய தொடர்புகளே மூல காரணம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இறுதியாக ஒன்றை மட்டும் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். சட்டங்கள் மூலமாகவோ அபராதங்கள் மூலமாகவோ இதனை முழுமையாக தடுத்துவிட முடியாது. தொழில்நுட்பம் நம்மை கட்டுப்படுத்துகின்றதா அல்லது நாம் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துகின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த செயலியை பயன்படுத்துவதும் அல்லது நிராகரிப்பதும் உங்களின் தனிப்பட்ட உரிமை. ஆனால் இதில் மறைந்திருக்கும் பேராபத்துக்களை சுட்டிக்காட்டுவது ஒரு சகோதரனாக எனது தார்மீக கடமை. பொழுதுபோக்கிற்காக எத்தனையோ சேனல்கள் இருக்கின்றன. ஆனால் தொழில்நுட்பத்தையும் அதில் மறைந்திருக்கும் ஆபத்துகளையும் அலசியாரையும் தமிழ் சேனல் மிக குறைவு. வரும் பார்வையாளராக மட்டும் இருக்காமல் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க நினைத்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நமது ஆக்ஸ்டாக் குடும்பத்தில் இணையுங்கள்.